கொண்டு வந்திருக்கீங்க? இதுல இருக்கிற செடி வளர்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வளரணும், அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படும். நம்ம பழக ஆரம்பிச்சு 50 நாள் ஆயிடுச்சு. அதோட ஞாபகமா இருக்கட்டுமே தான் இதை வாங்கிட்டு வந்தேன். நாங்கெல்லாம் அந்த காலத்துல உங்க அப்பாவும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த காலத்துல நாங்க இருந்த மாதிரியா இருக்கீங்க. யோகா பண்றதுக்கு முன்னாடி மாஸ்டர் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. மாஸ்டர் சொன்னா அப்படியே கேப்பீங்களா? அவனை நீங்க வெளியே விட்டு பாருங்க, அவன் என்ன வேலை பண்றான்னு உங்களுக்கு. அவன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனும் சரியில்லை. மாஸ்டர், அதுவும் இங்க வந்தா எனக்கு ஒரு இனம் புரியாத நிம்மதி கிடைக்குது. கொஞ்சம் இப்படி வாங்கல, என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்து. ஐயோ, வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா கெட்ட சகுனமாச்சே. சார் நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாலே எப்போடா எனக்கு பக்கு பக்குன்னு ஆகுது. ஆமா, நீங்க சிரிச்சுக்கிட்டு வந்தாலே இந்த சிட்டையை பாக்குறப்ப எனக்கு உயிரே போகுது சார். சிந்தாமணி, நீங்க வேற ஏன் விஜயாவை பயமுறுத்துறீங்க? அவளே பயந்து போயிருக்கா. இறங்கு இறங்கு, போயிட்டா நீ போயிட்டா, பயப்படாத. ஆமா மீனா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மனோஜ் பயப்படாத, இது பாம்பெல்லாம் இல்ல. பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா. டேய் போடா. விஜயா, என்ன இவ்வளவு நேரம்? அதை ஏன் கேக்குறீங்க? அப்பா என்ன கேட்காத. ஓ, என்ன அட்டூழியம் பண்றாங்க, வாங்குறாங்க போங்குறாங்க. உங்க சௌரியத்துக்கு வர நக்கலா இருக்கா உங்களுக்குலாம்? நம்ம வீட்ல பாம்பு வந்துச்சுல்ல, உட்காருடா. நேத்து வந்தத பத்தி பேசுறேன்டா. நீ அதனாலதான் நீ இப்படி இருக்க. எத்தனை நாளைக்கு உட்கார்ந்து இப்படி பேசிட்டு அடுத்த கடத்துக்கு போறதுக்கான எந்த ப்ராசஸும் உன் வாழ்க்கையில கிடையாது. அப்படி பாம்பு வீட்டுக்குள்ள வர்றது நல்ல சகுனம் இல்லன்னு சிந்தாமணி சொன்னாங்க. இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெருக்கு தெரு தெரியுறீங்க. ஆமா,